ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சுவாமி ஐயப்பனின் பாதமும் புலிகளின் பாதமும் சபரிமலையில் இன்னமும் இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியுமா? அதுபோல் ஐயப்பன் புலிகளை பந்தள அரண்மனைக்கு கொண்டு வந்தபோது என்ன நடந்தது என்பதையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஐயப்ப பக்தர்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி தொடங்கிவிட்டது. எனினும் தெய்வங்களின் திருவிளையாடல்களை கேட்க கேட்க மெய் சிலிக்கும். சபரிமலையிலிருந்து 88 கிலோமீட்டர் தூரத்தில் திருவனந்தபுரத்தையும் கோட்டயத்தையும் இணைக்கும் பாதையில் உள்ளது பந்தளம். செங்கனூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் சென்றால் பந்தளத்தை அடையலாம். ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் பந்தளத்திற்கு செல்வதில்லை. கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் வழியாக சபரிமலைக்கு வந்து செல்கிறார்கள். ஐயப்பன் வளர்ந்த இடம்தான் பந்தளம். பந்தளத்தில் மணிகண்டனாக வளர்ந்த ஐயப்பன் படித்து பயன்படுத்திய ஓலைகளும் இன்னும் அங்கு உள்ளது. அங்குள்ள குளமானது ஐயப்பன் குளிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதாகும். அந்த குளத்தின் நீர் எப்போதுமே வெதுவெதுப்பாக இதமாக இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை பந்தளத்தில் இருந்து திருவாபரண பெட்டியானது ஐயப்பனின் சன்னிதானத்திற்கு வந்து சேரும். மார்கழி மாதம் 26ஆம் தேதி பந்தளத்தில் இருந்து புறப்படும் இந்த திருவாபரண பெட்டி தை முதல் நாள் அன்று சபரிமலைக்கு வரும். அன்றுதான் மகர ஜோதி தரிசனம். வானத்தில் பருந்துடன் வட்டமிட்டு கொண்டு திருவாபரண பெட்டி பாதுகாப்பாக வருவதை காண கோடி கண்கள் வேண்டும். சபரிமலையின் சிறப்புகளை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் ஐயப்பன் தொடர்பான பல்வேறு இடங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி ஐயப்பனின் பாதமும் அவர் கூட்டிக் கொண்டு வந்த புலிகளின் பாதமும் எங்கே இருக்கின்றது? சுவாமி ஐயப்பன் தனது வளர்ப்பு தாயின் வயிற்று வலியை போக்குவதற்காக ஒரு பெரும் புலி படையுடன் பந்தள அரண்மனைக்குள் வந்தார். தேவர்கள் தான் புலியாக மாறி சுவாமி ஐயப்பனுடன் வந்தார்கள். இந்த புலிப்படையை பார்த்த பொதுமக்கள் எல்லோரும் அஞ்சி ஓடினர். அப்போது பந்தள மகாராஜாவோ, மணிகண்டா, இந்த புலிகளை கொண்டு போய் காட்டுக்குள்ளேயே விட்டு விடுப்பா, மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள் என்றார். சுவாமி ஐயப்பன் புலிகளை கொண்டு போய்விட்ட இடம்தான் புலிக்குன்னூர். இது பந்தள அரண்மனையிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த இடத்தில் புலிகளோட பாத தடங்கள் இன்னமும் அங்கேயே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் புலிகளின் மேல் இருந்து சுவாமி ஐயப்பன் கீழே இறங்கிய போது அவருடைய வலது கால் பதித்த தடமும் அங்கேயே இருக்கின்றது. அதுபோல் புலிக்குன்னூரில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருநாதர் முகடி. ஐயப்பன் குருகுலத்தில் படித்து பல வித்தைகளை கற்றுக்கொண்ட இடம். இந்த இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து சென்றால் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வளரும். கேரளாவின் குளத்துப்புழை என்ற இடத்தில் சாஸ்தா கோவில் இருக்கின்றது. பரசுராமரால் பிரசிட்டை செய்யப்பட்ட இந்த தலத்தில் ஐயப்பன் குழந்தை வடிவமாக காட்சி தருகிறார். கருவறையின் நுழைவு வாயில் சிறுவர்கள் நுழையும் அளவிற்கு உயரம் குறைந்துள்ளது. இது செங்கோட்டையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு விஜயதசமி அன்று வித்யாபாரம் நிகழ்வு நடைபெறும். ஐயப்பனின் மெயில் செலுக்க வைக்கும் இந்த அதிசய ஸ்தலத்திற்கு சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஒரு முறை சென்று தரிசிக்கலாமே என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.